ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. அதாவது வெறும் ஒரே வாரத்தில் வந்து 100 கோடி கிளப்பில் வந்து நம்ம இந்த ராயன் திரைப்படம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து தனுஷ் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். சினிமாவில் வந்து 8 நாட்கள் முடிவில் வந்து உலக அளவில் வந்து ராயன் திரைப்படம் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட 50வது திரைப்படத்தை வந்து தானே இயக்கி தானே நடித்த திரைப்படம் பேர் தான் நம்மளோட ராயன். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்மளோட ஒரு செல்வராகவன், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வசூல் ரீதியாக சரி, விமர்சன ரீதியாக சரி, இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கு ரசிகர்கள் மத்தியில். ஸோ டெய்லியும் வந்து வசூல் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போதே தவிர கம்மியாகிறதா வந்து ஒரு இதுவுமே இல்லை. அதாவது 7 நாட்கள் ஒரே வாரத்தில் வந்து 100 கோடி வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம தனுஷ் கேரியரில் வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் அவரோட கலெக்ஷன். இந்நிலையில் வந்து நம்மளோட 8 நாட்கள் முடியும் நம்ம ராயன் திரைப்படம் வந்து உலகில் வந்து கிட்டத்தட்ட வந்து 107 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது வந்து இதை கேட்ட நம்மளோட தனுஷ் ரசிகர் செம்ம குஷியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வாங்கி 100 கோடி கலெக்ட் பண்ண ஒரே திரைப்படம் ராயன் அப்படின்றதுல வந்து ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் தான்.